வணக்கம் மக்களே, நீங்கள் பார்க்குறீங்க பயனுள்ள விஷயங்கள் சேனல். நான் உங்களுக்காக இன்னைக்கு ஒரு முக்கியமான டாபிக் கொண்டு வந்திருக்கேன். நம்ம எல்லாருக்குமே எப்படி மூளையை வேகமாக வேலை பண்ண வைக்கணும்னு ஆசை இருக்கும். ஸோ அதுக்கு நான் இந்த வீடியோவில் 3 வழி சொல்ல போகிறேன். ஸோ இது தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். அதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு ஒன்று சொல்ல போகிறேன். நீங்கள் பயனுள்ள விஷயங்கள் சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் செய்யலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஏன்னா இந்த சேனலில் நாங்கள் உங்களுக்காகவே நிறைய யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் கொண்டு வருவோம். இதனால் உங்களோட வாழ்க்கை இன்னும் பிரகாசமாக இருக்கும். அதனால் நீங்கள் பிரகாசமாக கூட வாழ்வீங்க. எனவே இந்த வீடியோ படி நான் என்ன சொல்ல வரேன்னா, நம்ம எப்படி மூளையை வேகமாக வேலை பண்ண வைக்கலான்னு. முதல் வழி தியானம். நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க தியானம் பண்ணணும்னு. ஸோ நான் உங்களுக்கு தியானமோட சில சீக்ரெட் சொல்கிறேன். இது ரொம்ப கம்மி பேருக்கு மட்டும்தான் தெரியும். ஹார்வர்ட் யூனிவர்சிட்டியில் சொல்லியிருக்காங்க 20 நிமிஷம் தியானம் பண்ணுறது 4 மணி நேரம் தூங்கிறதுக்கு சமானம். காலையில் எந்திரிக்க உடனே நம்ம எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக ஃபீல் பண்ணுறோமோ அதே அளவுக்கு 20 நிமிஷம் மெடிடேஷன் பண்ணால் ஃப்ரெஷ் ஃபீல் பண்ணுவோம். சைனாவில் ஒரு புக் கூட இருக்குது. 5 நிமிடம் மெடிடேஷன் 1 மணி நேரம் தூங்கிறதுக்கு சமானம். ஸோ இப்போது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் தியானம் பண்ணுறது எவ்வளோ முக்கியம்னு. எப்படி உங்கள் உடலை ஆரோக்கியமாக வைக்கிறதுக்கு நீங்கள் ஜிம்க்கு போகிறீங்களோ அதே மாதிரி உங்கள் மூளையை ஆரோக்கியமாக வைக்கிறதுக்கு மெடிடேஷன் இல்லைன்னா மெமரி பவரை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு டெய்லி மெடிடேஷன் கண்டிப்பாக பண்ணணும். ஆனால் இது நிறைய பேருக்கு தெரியாது. அப்படியே தெரிஞ்சாலும் நிறைய பேர் பண்ண மாட்டாங்க. இதனால அவங்க தினமும் மன அழுத்தம்லேயே இருப்பாங்க. ஸோ நாள் முடிய அவங்கனால எதுவுமே பண்ண முடியாது. ஸோ இதனால அவங்க இன்னும் டீமோட்டிவேட் ஆகிடுவாங்க. இரண்டாவது வழி விஷுவலைசேஷன். உங்களுக்கு இது தெரிஞ்சுக்கிறது ஆச்சரியமாக இருக்கும். நம்ம மூளை வார்த்தையில் இல்லை படங்களில் தான் யோசிக்கும். உதாரணத்துக்கு ஆப்பிள் கேட்கும்போது ஆப்பிளோட படங்கள் தான் நம்ம மூளையில் இருக்கும். அதே மாதிரி கிரிக்கெட் சொன்னால் ஒரு செகண்டில் கிரிக்கெட்டோட பிக்சர்ஸ் நம்ம மூளையில் வந்துடுது. அப்படியே ஃபுட்பால் கூட. ஆனால் நான் இது சொன்னேன்னா உங்கள் மூளை இது ஒத்துக்காது. ஏன்னா இதை பற்றி நீங்கள் பார்த்துருக்க கூட மாட்டீங்க, கேட்டிருக்க கூட மாட்டீங்க. ஒரு சயின்டிஃபிக் ரிசர்ச் 1000 ஸ்டூடெண்ட்ஸ் மேலே எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணாங்க. அதுலேருந்து என்ன தெரிஞ்சதுன்னா விஷுவலைசேஷன் டெக்னிக்லேருந்து நம்ம மூளை 10 மடங்கு சீக்கிரமாக வேலை பண்ணணும்னு. ஸோ நீங்கள் ஏதாவது புதுசாக கற்றுக்கணும்னா அதுவே மனப்பாடம் பண்ணாதீங்க, விஷுவலைசேஷன் பண்ணுங்க. மூணாவது சால்விங் பசில்ஸ் அண்ட் பிரெயின் கேம்ஸ். சயின்டிஃபிக்காக இது ப்ரூவ் ஆயிருக்கு. காலையில் நம்ம மூளை ஆக்டிவாக இருக்காது, நம்ம தான் ஆக்டிவேட் பண்ணணும்னு. இல்லைன்னா அந்த நாள் நம்மளுக்கு சோம்பேறியாகவும் டயர்டாக போகும். ஸோ அதனால் நம்ம எதுவுமே பண்ண யோசிக்க மாட்டோம். அதனால காலையில் சுடோக்கோ, கிராஸ்வேர்டு பசில் இல்லைன்னா மொபைலில் ஏதாவது ஒரு பிரெயின் கேம் கூட ஆடலாம். நம்ம மூளை காலையிலேயே ஆக்டிவேட் ஆகிடும். எனவே இந்த 3 வழியிலேருந்து நீங்கள் உங்கள் மூளையை வேகமாக வேலை பண்ண வைக்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இல்லைன்னா நீங்கள் இந்த வீடியோலேருந்து ஏதாவது புதுசாக கற்றுக்கினீங்கன்னா லைக் இல்லைன்னா ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. இதோட எங்கள் சேனல் பயனுள்ள விஷயங்களை சப்ஸ்கிரைப் கூட பண்ணிடுங்க. ஏன்னா நாங்கள் உங்களுக்காக சூப்பரான இன்னும் டிப்ஸ் கொண்டு வருவோம். இதுலேருந்து நீங்கள் உங்கள் வாழ்க்கையை பிரகாசம் பண்ணிடுவீங்க. நன்றி, வணக்கம் மக்களே.